இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பெல்லாம் மேடம் பெருசு பெருசா வாசல் அடைச்ச மாதிரி கோலம் போடுறீங்க போல. போன தடவை ஏதோ புளி அடிச்சு துரத்துற மாதிரி போட்டிருந்த, இன்னைக்கு என்ன வரைஞ்சிருக்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒன்னும் பிடிப்படலையே. புரியல, அதான் கேட்டேன். இத பார்த்தும் புரியலனா சொன்னாலும் புரியாது. இவகிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன திமிர் பத்தியம்மா இவளுக்கு? இவ்வளவு வேலை கொடுத்தோம் திமிர் மட்டும் அடங்கவே இல்லம்மா. ஏமா, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதே. அப்படியா? சரி சொல்லுங்க என்னன்னு. ஆட, அது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிய வரைஞ்சிருக்குமா? ஆமா மாமா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் வரைகிறாளோ. எனக்கெல்லாம் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் முல்லையும் தெரியல பாரியும் தெரியல. உனக்கு தெரியுதாமா? எனக்கும் இது என்னன்னே தெரியல. பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாதான் தெரியும். பார்க்க வேண்டாம்னு நினைச்சு பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆள பாரு. என்னம்மா, கோலம் போட்டு முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சுங்கய்யா. கோலம் ரொம்ப அழகா இருக்குமா. உங்ககிட்ட மகாலட்சுமிக்கு உண்டான எல்லா அம்சமும் இருக்குமா. நல்லா அருமையா வாய்க்கு ருசியா சமைக்கிற, ரசனையா கோலம் போடுற, வீட்டை நல்லபடியா பராமரிக்கிற. உன்னை பார்த்தா வீட்டை நல்லா பராமரிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதுமா. தேங்க்ஸ்ங்கய்யா. அதெல்லாம் எதுக்குமா? ஐயா, உங்களுக்கு காஃபி தானே? ஆமாமா, காஃபி தான். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல ஒரு டேப்லெட் சாப்பிடுவீங்களே, அத சாப்பிட்டீங்களா? ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டம்மா. எடுத்துட்டு வரியாமா? சரிங்கய்யா, நான் காஃபி போட்டு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, சரி சரி வா. ஏமா, இந்த பொண்ணு பொறுப்பான பொண்ணா இருக்கால? ஆமா மாமா, ஆமா. என்னடி இது? இவ வீட்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, போற போக்க பார்த்தா இவதான் பெஸ்ட் மருமகன் பேர் எடுத்துருவா போல இருக்கு. அம்மா அது மட்டும் நடக்கவே கூடாதுமா. அப்புறம் நான் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுறது?